பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சௌகார்த்திகா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம பாக்குறது சனி பெயர்ச்சி பலன்கள் 2026 மார்ச் 6 வந்து திருநள்ளாறு கோவில் படி சனி பெயர்றாங்க. கும்பராசில இருந்து மீன ராசிக்கு ஜென்ம சனியா வராங்க. சோ ரிஷப ராசிக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் அப்படின்னு நம்ம ஃபேமஸான ஒரு ஆஸ்ட்ராலஜர் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் அது உண்மைதான். சனி கொடுத்தால் யாராலையும் தடுக்க முடியாது. சோ இட்ஸ் வெரி கோல்டன் பீரியட் ஃபார் ரிஷபராசி. என்னன்னா ஃபார்ச்சூன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதுக்குன்னு நம்ம புதையில தேடி போறோம்னு கிடையாது. நமக்கு வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்காதா? என்னடா இது, நம்ம இன்னும் லட்சங்களையே சம்பாதிச்சுட்டு இருக்கோம், இன்னும் கோடிகளுக்கு போக மாட்டோமா நினைக்கிற ரிஷப ராசிக்காரங்களுக்கு இது ஒரு கோல்டன் பீரியடா இருக்கும். சோ லாபஸ்தானத்துல வந்து சனி பகவான் வந்து அமர்றாங்க, அதாவது 11வது இடத்துல. சோ இது பொருளாதார ரீதியாக நீங்க உங்களுக்கு ஒரு புதிய உயரத்தை காமிக்கும். அல்ல அல்ல குறையாத செல்வம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சோ ரிஷபராசிக்காரவங்களுக்கு இது ஒரு ஹாப்பி நியூஸ் தான். 90% நம்ம சொல்லலாம் ரிஷபராசிக்கு. சோ இட்ஸ் ஃபார்ச்சூன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க 11th. பொதுவா வந்து தொழில் விரிவாக்கம் பண்றது, புதிய தொழில் ஆரம்பிக்கிறது, வெளிநாடு வாய்ப்புகள், இதெல்லாமே வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். அரசு வேலை உள்ளவங்களுக்கு ப்ரொமோஷன், புது போஸ்டிங், புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டம். சிறு வயதினர்கள் 0 to 9 years oldக்கு வந்து இந்த சனி பயிற்சியில வந்து ஒரு நல்ல ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கிறது, ஒரு உடல்நிலை வந்து எதுவும் முடியாம இருந்தா, இப்போ ரொம்ப மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்தா, இப்போ வீசிங் இருக்கு அப்படின்னா அந்த அந்த இருந்த தடமே இல்லாம அவங்களுக்கு அது மாறிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காலகட்டம். என்ன சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் பாத்துக்கணும், லைக் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதோ இல்ல ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ, தண்ணி விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மிச்சபடி இந்த 16வது இடத்துல இருக்கிற சனி பகவான் மிகவும் அனுகூலமான பலன்களையே தருவார். ஸோ 9 to 13 year old அவங்களுக்கு வந்து 9 to 20 years old அவங்களுக்கு வந்து இந்த சனி பயிற்சி வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் எடுக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கிடைச்ச கோர்ஸ், நினைச்ச கோர்ஸ் கிடைக்கும், நினைச்ச குரூப் கிடைக்கும், அவங்க நினைச்ச ரிசல்ட்ஸ் வரும் எக்ஸாம்ஸ்ல. அண்ட் அவங்களோட ஸ்கில்ல வளர்த்துக்கணும்னு நினைச்சு நிறைய கிளாஸ்ல சேருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்விம்மிங்ல இல்ல ஆர்ச்சரியில, அந்த மாதிரி நிறைய புது ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், ஒரு ஆர்ட் ஃபார்மா இருக்கட்டும், இல்ல பெயிண்டிங், மியூசிக், இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலுமே அவங்க வந்து அத பண்ணணும்னு நினைப்பாங்க, பர்சியூ பண்ணணும்னு. அதுல சக்சீடும் ஆவாங்க. 20 to 40 வயதினருக்கு இது ஒரு நிதிநிலை முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். பண வரவு மிகவும் அதிகமா இருக்கும். அதே மாதிரி நிலுவைத் தொகை எதுவும் இருந்தது அப்படின்னா அது கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நீங்க ரெக்கவர் பண்ணிக்க முடியும். லோன்ஸ் இல்லைன்னா புது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சொத்து சேர்க்கணும், புது வீடு வாங்கணுமா, உடனே போய் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். அதுக்கேத்த மாதிரி காலகட்டங்கள் அமையும். அதே மாதிரி குடும்பத்துல அமைதி, ரொம்ப நல்லா குடும்ப அமைதி நல்லபடியா இருக்கும். தந்தை மகன் உறவு, அந்த விஷயங்கள்ல ஏதாவது இது வரைக்கும் பிரச்சனை இருந்திருந்தா கூட அது வந்து எல்லாமே சரியாயிடும். திருமண முயற்சிகள் வந்து கைகூடும். இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யற கப்பல்ஸ் ரொம்ப லாங் லாஸ்டிங்கா நல்லபடியா இருப்பாங்க. சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் மட்டும் நீங்க பாத்துக்கணும். அதாவது காது சம்பந்தப்பட்ட இஎன்டி விஷயங்கள், அப்புறம் ஆங்கிள் ஏதாவது ப்ராப்ளம் வந்தது, ஸ்போர்ட்ஸ் மெடிசின் சைடு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா தட் யூ ஹேவ் டு டேக் கேர். அதே மாதிரி ஸ்பைன் ரீஜன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா அதை யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தட். ஓவரால்ல வந்து பெரிய பிரச்சனைகள், பாதிப்புகள் உடல் நலத்துல இருக்காது. சின்ன சின்ன உபாதைகள் மட்டும்தான் இருக்கும். அதை நீங்க வந்து கடந்து வந்துட முடியும் ஈஸியா இந்த காலகட்டத்துல. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஒரு கோல்டன் பீரியட். வேற பெருசா நம்ம வந்து கெட்ட பலன்கள் எதுவுமே இருக்காது. சோ அதீதமான செலவுகளை வந்து கட்டுப்படுத்திக்கணும் இந்த காலகட்டத்துல. சந்திராஷ்டம நாட்கள்ல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும்.
அறிமுகமில்லாதவர்கள் கிட்ட அதிகமான கான்வர்சேஷனோ இல்ல அவங்க கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதோ மட்டும் பண்ணாம இருந்தா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து நல்ல பலன்களே கிடைக்கும். அதே மாதிரி 40 to 60 வயது வயதினர்கள் வந்து ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். ஆன்மீக சுற்றுலா போறது, வெளிநாட்டு சுற்றுலா போறது, வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கிறது, இந்த மாதிரி இத்தனை வருஷம் நம்ம என்னத்துக்கோ வெயிட் பண்ணோம், எதுவுமே நடக்கல. ஆனா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எல்லாமே வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு அனுகூலமா உங்களுக்கு சாதகமான பலன்களை அது கொடுக்கும். மனைவியோட உடல் நலத்தை நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. பெருசா எந்த பிரச்சனையோ எதுவுமே வராது. இந்த குடும்ப அமைதி, குழந்தைங்களுக்கு வந்து நல்ல படிப்பு எல்லாமே, குழந்தைங்களுக்கு கல்யாணம் நடக்கணும், ஒரு பேரம் பேத்தி இல்லைன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு பேரனோ பேத்தியோ பிறக்கக்கூடிய காலகட்டம். இது ஒரு சுபிக்ஷமான, மிகவும் ரொம்ப சுபிக்ஷமான ஒரு காலகட்டமா உங்களுக்கு இருக்கும். உங்க 60 வயதை தாண்டியவர்கள் வந்து ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகலாம். இப்போ ரிஷபராசிக்கு சின்ன சின்ன பரிகாரங்கள் வந்து வெள்ளிக்கிழமை வந்து சுக்கிரனுக்கு உகந்த நாள் இல்லையா? சோ அப்ப வந்து ஒரு நெய் தீபம் போட்டு வழிபடலாம். ஓம் சுக்ராய நமகன்னு சொன்னா போதும். இல்லைன்னா வந்து ஒரு சுக்கிரனோட காயத்ரி மந்திரம் நீங்க சொல்லலாம். சனி அஷ்டலட்சுமி வழிபாடு உங்களுக்கு இன்னும் சுபிக்ஷத்தை கொடுக்கும். ஒரு 8 வகையான செல்வங்களையும் கொடுக்கும். ஒரு 8 விளக்கு நீங்க வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு மேல ஏத்துனா, என்னடா 8 சொல்றாங்க, இட்ஸ் லைக் that. So அஷ்டலட்சுமி வழிபாடு உங்களுக்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். So ரிஷபராசிக்கு இட்ஸ் 90% and you're going to have a fortune and it's going to be a wonderful period in your life. So cherish it and save money. Wise-ஆ invest பண்ணுங்க. You can definitely be number one. You can become a billionaire too. So ரிஷபராசிக்கு இந்த இந்த வருஷம் ரொம்ப சுபிக்ஷமா இருக்கணும்னு அந்த முருகனை வேண்டிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.